வெல்கம் டு அதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, பிசிபேலாபாத் சாம்பார் சாதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்களை வந்து சேரும். இப்போது நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க. குக்கரில் நான் 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுக்கிறேன். இப்போ நான் சொல்கிற அளவு வந்து தாராளமாக 4 பெரியவங்க சாப்பிட்லாம். 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசிங்க. 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, அதாவது 1க்கு பாதி. 1 டம்ளர் அரிசி எண்ணா பாதி டம்ளர் துவரம்பருப்பு அளவுங்க. இதை நல்ல 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. கழுவிட்டு இப்போது வந்து தண்ணி வந்து எப்படி அளவு ஊற்றணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக சாதத்துக்கு வைக்கிற அளவோட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கூட 1.5 டம்ளர், அதாவது 4 டம்ளர் தண்ணி. அப்போது நான் மொத்தத்தில் 3 டம்ளர் போட்டிருக்கேன் இல்லையா, அப்போது அதுக்கு அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சிடுறேன். குக்கரை வச்சுட்டு ஒரு 10 பல்லு பூண்டை குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 போதும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வேலை கிடையாது. இதில் நான் வந்து வேறு எதுவும் காய்கறி போடல, வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வேணும்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், பட்டாணி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய்கறி கூட போட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கரை மூடிடுங்க. மூடி விசில் போட்டுருங்க. இது ஒரு 5 விசில் வச்சிங்கன்னா போதும். 5 விசில் வந்து குக்கரை எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி செய்கிறதுனால நல்ல கமகமான்னு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி, வாசனையாகவும் இருக்கும். இதோட தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் அப்படி தான், வாசனையும் நல்லது, உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது. வாய்வு கோளாறு வராது. நம்ம பருப்பு போடுறோம் இல்லையா, அந்த வாய்வு ஃபுல்லாக எடுத்துரும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியணுங்க. கடுகு பொரியறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாயில் வந்து புண்ணு வந்துடும். அது வந்து கொஞ்சம் சூடாகிடும் உடம்பு. அதனால் நல்லா பொரியணும். நம்ம தாளிக்கிறது தான் ஒரு சாப்பாடுக்கு நல்ல வாசனையும் ஒரு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கிறது, அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்கும் தாளிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. சீரகமும் மறக்காமல் போடுங்க. அது குளிர்ச்சியும் கூட, நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போது பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு இல்லையா, அந்த குக்கரை திறக்கிறேன். இப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க.
பார்க்குறதுக்கு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா வெந்திருக்கும். 5 விசில் விட்டுருக்கோம் இல்லையா, நல்லா குழஞ்சிருக்கும். நம்ம நல்ல கரண்டியை வச்சு மசிச்சு விட்டோம்னா நல்லா மெதுவாகிடும். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. கமகமன் வாசனையோடு இருக்குங்க. இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேங்க. இப்போ நான் அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கிறேங்க. இதை அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். நல்லா கொதிக்க விடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. பருப்பு நீங்கள் தனியாக சாம்பார் அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இதில் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கூட கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி. சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். அந்த ஊற வைக்கிற டைம் மட்டும்தான், கடகடன்னு ரெடி ஆகிடும். இன்னும் காய்கறியெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். குழந்தைங்களும் அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. 10 நிமிஷம் கழித்து நான் தாளித்ததை இதில் கொட்டிடுறேங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலக்கலாக இருக்குது. அப்படி ஜம்முன்னு இருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பு கூட தாளித்து போடலாம். கடைசியில் நான் அலங்காரத்துக்காக ஒரு முந்திரி பருப்பு மேலே வச்சுருக்கேன். நீங்கள் தாளிக்கும் போது கூட அதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை, சிப்ஸு. கொஞ்சமாக நெய் கடைசியில் ஊற்றிக்கோங்க, இன்னும் மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பரான, ரொம்ப ஈஸியான, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம், பிசிபேளா